Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம Maybelline Fit Me ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூன்னு சொல்லும் போது நான் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எப்படி சூட் ஆச்சு, என்னுடைய ஸ்கின் டைப்க்கு எப்படி சூட் ஆச்சு, என்னோடய ஸ்கின் ஷேட் கிட்ட எப்படி சூட் ஆச்சுன்றதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆவரேஜாக ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக் வேர் பண்ணால் தான் ஒரு ஃபவுண்டேஷனோட லான்ஜிவிட்டி எப்படின்னு சொல்ல முடியும். அது எப்படி நம்மளுக்கு டே டு டே யூஸ்க்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்றதை பற்றிலாம் பேச முடியும். பட் இன்றைக்கி நான் இந்த ஃபவுண்டேஷன் பேசிக்காக எனக்கு சூட் ஆகுதான்றதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் இது ஒரு லாங் வேரிங் ஃபவுண்டேஷனாக இருக்கா, ஒரு ஃபேவரட்டாக டே டு டே வேர்க்கு ஃபேவரட்டான ஃபவுண்டேஷனாக இருக்கான்றதை ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவாக மேபி போடலாம். என்னோடய ஸ்கின் ஷேட் வந்து மேக்கில் NC45 அண்ட் ஆர் த பிஃபோர் ஷேட் இட் ஆக்சுவலி அது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இது ரெண்டுத்தில். அண்ட் பேக் காஸ்மெட்டிக்ஸில் 4.8லேருந்து 4.9 வரைக்கும் அகெயின் இட் வில் பி ஜம்பிங். சம்மர் ஷேடு வின்டர் ஷேட் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. எனக்கு பேசிக்லி என்னோடய ஸ்கின் டல்லாச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் அ டீப்பர் ஷேட். அண்ட் இஃப் மை ஸ்கின் இஸ் ரொம்ப ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் அ பிரைட்டர் ஷேட். நாட் பிரைட்டர்னால் ரொம்ப பிரைட்டாக இல்லை, மேபி டு த நெக்ஸ்ட் ஷேட். ஸோ சிமிலர்லி ஃபிட்மியில் வந்துட்டு ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்குன்னு கரெக்டான ஷேட் கிடைக்கல. ஒரு 8 monthsக்கு முன்னாடி ஐ வாட் அ ஷேட் ஃப்ரம் நைக்கா விச் இஸ் ஐ திங்க் 330 டாஃபி. பட் அது வந்து எனக்கு லைட்டாக இருந்தது, ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் டாஃபி, ரைட்? ஓகே, ஸோ இது எனக்கு செட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சிடுச்சு இது செட் ஆகாதுன்ட்டு. அண்ட் எனக்கு ஃபவுண்டேஷன் ஸ்கின்க்கு செட் ஆகாத ஷேடில் அப்ளை பண்ணுறதுல ஐ எம் டோட்லி அகெயின்ஸ்ட் இட் பிகாஸ் வி லுக் லைக் க்ளவுன். அதனால் அது இட்ஸ் நோ ஃபார் மீ. So couple of months before I got my hands on the shade 355 which is coconut, and basically I am in between these two. This is 355 and this is 330. I did my own research and I got to know that none of the shade is going to match me, so I thought of idu rendithu mix panni use panniralam one shade, and I was right. I know this is a cult favorite foundation for many of them, and yeah, let's see how it's working for me. This is 330 and this is 355 coconut, and the mixture of two is this. Okay, நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இது ரொம்ப லைட்டாக இருக்குது எனக்கு. அண்ட் திஸ் ஷேட் இஸ் குவைட் க்ளோஸ் டு மை ஸ்கின் ஷேட். ஸ்கின்க்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஐ ஃபீல் இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷனில் என்ன பிரச்சனைனா இது வந்து சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ டைம் பாஸ் இன் அண்ட் ஹார் இதோட கலர் வந்து இருக்கிறத விட ஒரு ஸ்டெப் டீப்பான ஷேட்க்கு போயிடும். ஸோ யா, வி கோயிங் டு மிக்ஸ் போத் த ஷேட் அண்ட் அப்ளை. I've already mixed the shade, so this is what it looks like. Now we're going to apply it. ஒரு டேம் ஸ்பஞ்சில் தான் என்னோடய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இது YBB காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வர ஸ்பஞ்ச். ஸோ யா, Maybelline Fit Me ரேஞ்சிலேருந்தே ஒரு கன்சிலர் யூஸ் பண்ண போகிறோம். 40 Caramel from Maybelline Fit Me concealer. Now we're going to blend the concealer with the same foundation sponge.
பீட் எனி ப்ராடக்ட் எது போட்டாலுமே ரொம்ப ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நான் பிளெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்டே ஆகும். ஸோ லைட்டான ப்ரெஷர் கொடுத்து நம்ம இப்போ அந்த கன்சிலரை பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து நம்ம அப்ளை பண்ண கன்சீலரை செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஹூடா பியூட்டிலேருந்து குனாஃபான்ற ஷேட் எடுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஹோலி கிரேட், லைக் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பனானா ஷேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஃபார். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பஞ்சில் பேலன்ஸ் இருக்க பவுடர் வச்சு ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் லைக் பவுடர் அப்ளை பண்ணாமல் இருக்குமோ அங்கெல்லாம் ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நான் அந்த பவுடர் அப்படியே விட்டுடுவேன். ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் கன்சீலரை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும் ஸ்கின்னோட. ஐஸ்க்கு ஒரு கிளிட்டரி ப்ளூ ஸ்மோக்கி ஐஸ் க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்னோடய க்ரீஸில் ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் ஆரஞ்ச் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம் பேசிக்லி. அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ப்ளஷ் எடுத்து ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து ரொம்ப ஸ்டார்க்காக இல்லாமல் இருக்கும். அண்ட் இப்போது அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பர்பிளிஷ் லாவெண்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஷேட் எடுத்து என்னோடய லிட்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண போகிற கிளிட்டர் ஷேடோவுக்கு ஒரு பேஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதை எடுத்து என்னோடய 2 கண்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் பேசிக்லி நம்ம பில்ட் பண்ணணும், அப்போ தான் ஷோ ஆஃப் ஆகும் டார்க் ஸ்கின் டோன்ஸில். ஸோ ஐம் ஜஸ்ட் என்ஷூரிங் தட் கலர் இஸ் ஷோயிங் அப் வித் த ரைட் அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் என்னுடைய அவுட்டர் கார்னரை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக காட்டணுன்றதுக்காக, ஸோ ஐஸ் டிஃபைண்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்ஸை டீப்பாக இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ப்ளூ கிளிட்டரி ஐஷேடோ எடுத்து என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணால் கிளிட்டர் ஷேடோஸ்லாம் நல்லா வந்துட்டு நல்லா லுக் கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு என்னோடய ஃபிங்கரையே ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிந்தட்டிக் ப்ரஷ் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை தஸ் நம்ம இப்போ அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை வந்து ஒரு காஜல் எடுத்து டைட் லைன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் என்னோடய ப்ளம் காஜல் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே காஜல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக வாட்டர் லைனுக்குள்ளே போயிட்டால் வந்துட்டு ஒரு ஸ்கூல் கேர்ள் லுக் கொடுக்கும். அதனால் ரொம்ப வாட்டர் லைனுக்குள்ளே போகாமல் வாட்டர் லைனுக்கு வெளியவே வச்சு என்னோடய காஜலை ஃபில் பண்ணிப்பேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அந்த ட்ரிக். சில பேருக்கு ஐஸ்க்குள்ளே போனால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த பேலட்லேருந்தே மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்தே ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய காஜல் போட்டதுக்கு அப்புறமேட்டு இருக்கிற ஏரியாவில் லைட்டாக வந்து ஸ்மோக் பண்ணிக்கிறேன். At this point நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் பவுடர் இப்போ டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்னோடய இன்னர் கார்னரை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அந்த பேலட்லேயே இருக்கிற ஒரு நல்ல ஒரு கோல்டனிஷ் கிளிட்டர் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் ஃபில் பண்ணிவிட்டு
என்னோடய ஐலைனர் எடுத்து ஐலைன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். ஐ திங்க் எக்ஸப்ட் ஐலைனர், இல்லை ஐலைனர் கூட வந்துட்டு அஃபோர்டபுள் ஒன் தான். ஃபில் பண்ணிட்டேன். அட் திஸ் பாயிண்ட் என்னோடய ஃபேஸ் கான்டோர் பண்ணுறதுக்காக எங்கெங்கே வேணுமோ ஃபஸ்ட்டு நாங்கள் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை பிளெண்ட் பண்ணிடுறோம். அண்ட் அதே மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, சப்டலாக எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும். ஸோ தட் இது ஒரு பார்ட்டிக்கு அந்த மாதிரி அக்கேஷனுக்கு போடலான்ற மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் எஸ்ஏ லாடர்லேருந்து பியோர் கலர் லவ் நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்ட்ராப்லெஸ் அப்படின்ற ஒரு ஷேட். அது ஐ ஜஸ்ட் லவ் தட் ஷேட். ஒரு எவ்ரிடே வேர்க்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். இட் லுக்ஸ் லைக் அ லிப் பாம். ஸோ ஐ திங்க் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னை விட ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ட்ரையும் இல்லை ஆயிலியும் இல்லை, இன் பிட்வீன். பட் எனக்கு இது கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனாலே நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய ஸ்டெப்ஸ் என்னோடய ரொட்டீனை மாற்றிட்டேன். ஸோ பேசிக்லி என்னோடய கன்சீலர் போட்டதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். பட் இந்த ஃபவுண்டேஷன் மேலே கன்சீலர் போட்டது வந்து ஐ ஃபெல்ட் லைக் உடனே ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது. அதனால நான் இம்மீடியட்டாக அதை பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் நேரம் விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்குன்றதுனால. அண்ட் என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்க்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நிறைய ப்ராடக்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கேக்கியாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. பேசிக்லி ஐ யூஸ்ட் வெரி ஹார்ட்லி ஒரு 2 பம்ப் சொல்லலாம், அவ்வளோதான். டார்க் ஷேடில் ஒரு பம்ப் அண்ட் லைட் ஷேடில் ஒரு பம்ப் யூஸ் பண்ணேன். அண்ட் ஸோ ஃபார் ஸோ குட். ஃபவுண்டேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு டெய்லி வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னா எஸ் சொல்லலாம். பட் நிறைய ப்ராடக்ட் அகெயின் ட்ரை ஸ்கின்னில் இருக்கவங்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப கேக்கி ஆகிடும். அண்ட் அது வந்து அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருக்காது. பட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக. Thank you for watching my video and see you in my next video.